பார்க்கலாம். ஒரு கரும்பு எந்த மாடுனா ஒரு வாடை மாடு, நீர் வாடை மாடு. நீர் வாடை மாடை வளர்க்குறது என்ன ஒரு லாபம்னா, அது ஒரு குடி கறி ஆகிடுச்சுன்னா அந்த மாடு 5 லிட்டர் கறந்த மாடு 7 லிட்டர் கறக்கும். அதான் நீர் வாடை மாடுங்கிறது. நீர் வாடை மாடுங்கிறது அதுதான். நல்லா கறவத்தர அதிகம் இருக்கும். இது நல்லா புளித்தோல் மாடு, தோல் வபாத்தோல், கறவத்தர அதிகம் இருக்கும். நல்ல தரமான மாடு, நல்ல மாடு. நேச்சுரல் மட்டும் வளர்க்குறதுக்கு இந்த மாடு நல்லா செட் ஆகும். இப்படி மாட்டெல்லாம் நம்ம வளர்க்கணும்னா 1 கிலோ பருத்தி கொட்டை ஒரு கிலோ பருத்தி கொட்டை வச்சோம்னா ஒரு 3 மாதத்தில் இந்த ஒரு ரோமம் உருந்துடும். என்ன செய்யணும், ஒரு கிலோ பருத்தி கொட்டை வைக்கணும். 1 கிலோ பருத்தி கொட்டை வச்சோம்னா இப்படி மாட்டுக்கு இந்த ரோமம் உருந்துடும். இந்த மாடு தரமான மாடாக இருக்கும். இன்னொரு இதுக்கு இந்த ரோமம் இல்லாமல் திருப்பி வலுவலுன்னு இருக்கும். மாட்டை வாடை மாடு வாங்கி வளர்க்குறதுல என்ன சிறப்புன்னா, ஒரு கிலோ பருத்தி கொட்டை வச்சோம்னா அந்த ரோமம் உருந்துடும். ஒரு 3 மாதம் தொடர்ந்து வச்சோம்னா அது ரோமம் பூரா தெரிச்சிடும். அந்த மாடு நல்ல மாடாக இருக்கும். கருவாகன புல்லை என்ன மாடு, கருவாகன புல்லை போர் நடக்கா, கருவாகன புல்லை போர். நல்ல தரமான மாடு, நல்ல மாடு.